தீர்மானங்கள் கடந்த 3 வாரமாய் தீர்மானங்களை குறித்து நம்ம தியானிச்சிருக்கிறோம். தீர்மானத்தை என்ன, தீர்மானங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றோம். கடந்த 2 வாரங்களே சில எடுத்த தீர்மானங்களை குறித்தும் நம்ம தியானிச்சோம். அது தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு வேற இருக்கிற வரைக்கும் ஒரு 3 விதமான தீர்மானங்களை குறித்து தியானிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். முதல் காரியம் இன்னைக்கு நம்ம பார்க்குற முதல் காரியம் என்ன அப்படின்னா, யோசேப்பு எடுத்த ஒரு தீர்மானம். யோசேப்பு எடுத்த தீர்மானம் உங்களுக்கு தெரியும், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் எடுத்த தீர்மானம் பரிசுத்தத்துக்கு அடுத்த ஒரு தீர்மானம். அவர் பரிசுத்தத்துக்கான காரியங்களே ஒரு தீர்மானம் எடுத்தார். எடுத்தவங்க வாசிங்க. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9வது வசனம். யோசேப்பு அப்படிங்கிற இந்த இளைஞர் அந்நிய தேசத்திலே அடிமையா இருக்கிறார். சொந்த சகோதரர்களாலே மீட்கப்பட்டு அந்நிய தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தாங்களுடைய கிருபையினாலே அவருக்கு ஒரு அரண்மனை வாழ்வு கிடைத்திருக்கிறது. ஆனால் அங்கே அவர் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்வதற்காக அவர் ஒரு முக்கியமான ஒரு தீர்மானத்தை எடுத்தார். என்ன தீர்மானம்னா, இந்த இடத்தை விட்டு ஓடிகள் வரையில ஒரு தீர்மானம் எடுத்தார். அங்கே அவருடைய பரிசுத்த குறைச்சலுக்கான ஒரு நேரம் வந்தபோது, அவர் சரீரம் திண்டுபடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தபோது, அவர் அந்த இடத்தை விட்டு
சொன்னாங்கன்னா காடுகளை போய் இந்த எண்ணெய் டின் இருக்கு இல்லையா, பெரிய பெரிய டின்னா இருக்கும், எண்ணெய் டின் பார்த்துப்பீங்கன்னா அந்த டின்னுல ஒரு சின்ன ஓட்டையை போட்டு தான் எண்ணெயை வெளியே எடுப்பாங்க. இப்போதான் பிளாஸ்டிக் எல்லாம் சின்ன சின்ன கேட்க வருது. பெரிய டின்னுகள்லாம் முன்னாடி யூஸ் பண்ணுவாங்க, இப்போ மொத்த கடைகள்லாம் வச்சிருக்காங்க. அதுல பெரிய டின்னுகள்ல அந்த சின்ன ஓட்டையை போட்டு அதுல எண்ணெய் எடுத்தது அந்த டின்னுகளை விற்பாங்க. அந்த அப்படி ஒரு டின்னை எண்ணெய் டின்னை வாங்கிட்டு வந்து அதுக்குள்ள கடலையை வறுத்து அது குரங்குக்கு பிடிச்சமான பொருட்களை வறுத்து தின்பண்டங்கள் வறுத்து அந்த வாசனை வர மாதிரி அதை செஞ்சு அதை அந்த டின்னு முழுக்க போடுவாங்க. இதை போட்டுட்டு இது குரங்கு நடமாற இடத்துல கொண்டு போய் வச்சிருவாங்க. இது குரங்கு என்ன செய்யும்னா அதுக்குள்ள கையை விடும். கையை விடும்போது எப்படி விடும்? ஒரு சின்ன ஓட்டை விடும்போது எப்படி விடும்? அழகா சொல்லி கையை விடும். உள்ள விட்டு கடலையோ உள்ள இருக்கிற பொருளை நிறைய அந்த வாசனை அதிகமான உடனே அழகா அள்ளும். நீங்க சரியான இறக்கி வச்சுட்டு அப்படியே அள்ளும். அள்ளுன பிறகு கை என்ன ஆகும்? பிரிஞ்சிடும். முதல்ல வெள்ளையோட சின்ன கையை அரைச்சு உள்ள விட்டுருக்கோம். இப்ப கடலை அறுத்த வெளியே இருந்தோம்னா கை வெளியே வராது. ஏன்? கடலைக்குள்ள இருக்கு, கை பெருசா இருக்கு, வெளியே இருக்க முடியாது. இது என்ன செய்யணும்? இந்த கடலை அள்ளுனதுனால கை பெருசாயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சு இது கடலை விட்டா செஞ்சிடலாம், கையை வெளியே எடுத்துடலாம். ஆனா இது ஆசை கொடுக்க எங்க? கடலை நம்ம நீ விடக்கூடாது, அதுக்கு உள்ள கை வரும். இப்ப இழுத்து இழுத்து பார்த்தோம் கை வராது. அந்த சின்ன ஓட்டையில கை பட்டு அந்த காயெல்லாம் கையில பட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா ரத்தம் வடிவம் ஆனாலும் முடியாது. இப்ப வேலைக்காரன் அங்கங்க மறைஞ்சிருப்பாங்க, உள்ள சிக்கிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே அதனால அந்த பிள்ளை தூக்கிட்டு ஓட முடியாது. அவன் அழகா அந்த வலையை போட்டு அப்படியே பிடிச்சிடும். பிடிச்சிட்டோன்னா அப்புறம் என்னாகும்? இடுப்புல கயத்தை கட்டி தெருவில் எடுத்து ஆட விட்டுருக்கோம். அது அடிமையாக தெருவில் தான் அது விளையாட்டு காட்டி 4 பேருக்கு முன்னால அதை அவங்களுக்கு பொழுது போய்கிட்டு. இதுதான் நீங்க பரிசுத்த வாழ்க்கைக்கு எடுத்த உதாரணம். நீங்க பல நேரங்களில் சில அசுத்தமான பாவமான காரியங்களை செய்யும்படி பிசாசு ஏவனும் போது சில பேர் அதுக்குள்ள சிக்கிக்கிட்டு வெளியே வர முடியாம இருக்காங்க. ஒரே நேரம் சொல்கிறது, யோசேப்பு போல அதை விட்டு விட்டு யார் வெளியே போட்டாங்களோ அவங்க தப்பித்துக் கொள்வார்கள். அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். ஆனா உள்ள கையை விட்டுட்டு எடுக்கிறதுக்கு முடியாம கஷ்டப்பட்டோம்னா சிக்கிக்கணும். பிசாசு தான் நீங்க அநேகரை சிக்க வச்சிருக்கான்.
பிசாசு ஒரு காலத்துல வெளியிருந்து வந்து உள்ள வந்து கிரியை செஞ்சான். நீங்க அப்படிலாம் இல்ல. பைக்குள்ள இருந்துட்டே கிரியை செய்யறான், வீட்டுக்குள்ள இருந்துட்டே கிரியை செய்யறான். நீங்க அவனுடைய பொருள் எங்க இருக்குது? வீட்டுக்குள்ள இருக்கு. கவனம். முன்னாடி ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, ஒரு வீட்டை வித்தவன் பத்திரத்தை எழுதும் போது சொன்னானா, இது நம்மளால வாழ்ந்த வீடு, இந்த வீட்டை உனக்கு விற்கிறவங்களுக்கு நான் வித்துறேன், இந்த வீட்டை முழுசு நீங்க அனுபவிச்சுக்கோங்க, ஆனா இந்த வீட்டை ஒரு ஆணி அடிக்க மட்டும் எனக்கு இடம் கொடுக்கணும்னு கேட்டான். என் ஆணி மட்டும் ஒரு ஆணிக்கு இந்த வீட்டில் இருக்கணும், எனக்கு அடையாளமா இருக்கணும்னு கேட்டான். இது வாங்குறவங்க எனக்கு பெருசா கேட்டேன், ஒரு ஆணி அடிக்கிறது தானே, சரி அடிச்சுக்கோ பார்த்து எழுதி கொடுத்துட்டான். ஒரு நாள் கழிச்சா வந்தானா, என்னையா ஆணி இருந்தான்னு பார்த்து வந்தேன், குடிக்கிட்டு போடலையா அப்படின்னா வந்து பார்த்தாங்க, ஆணி இருக்குது, ரைட்டு போயிட்டான். திரும்ப ஒரு வாரம் கழிச்சு வந்தான், வந்துட்டு ஆணி சும்மா தானே இருக்குது, அது ஒரு பையன் தொகை போட்டு பாரு, ஏன் ஆணி தானே அப்படின்னா, சரி தொகை போட்டுக்க வழி இல்லை, ஒரு பையன் தொகை போட்டு போனான். போயிட்டு திரும்ப ஒரு வாரம் கழிச்சு வந்தானா, என்ன அப்படின்னா என் பை வெறுமனே தொங்குது, கொஞ்சம் பழைய கருவாடு இருக்குது, இதை வச்சுட்டு போறேன். கருவாடை உள்ள வைக்கா, வீட்டுக்குள்ள நடு வீட்டுக்குள்ள ஆணியில பையில இதை வச்சுட்டு போறேன். கருவாடு ஒரு நாளாக நாட்டப்படுத்த ஆரம்பிக்குது. வீட்டுக்காரர் சொல்றாரு, எப்பா வீட்டுக்குள்ள நாட்டப்படுத்துப்பா, இதை எடுப்பா அப்படின்னா அவங்க என்னன்னா, ஏன் ஆணி, ஏன் பையு, ஏன் கருவாடு நீ எழுதி கொடுத்துருக்கீங்க, இப்ப நாங்க அதை வந்து எடுக்க முடியாது. இந்த நாட்டத்துக்குள்ள எப்படி இருக்கு, ஏன் ஆணில எதை வேணாலும் மாட்டி வைப்பேன், அதை கேட்கறதுக்கு நீயா, நீ எழுதி கொடுத்துருக்க, அவனுக்கு இஷ்டம் வீட்டை விட்டு போ. இதுதான் நீங்க பிசாசு செய்யறது. ஆடி எடுக்க இடம் இருந்தாச்சுன்னா உள்ள என்ன வரும், நாட்டம் வரும், பார்த்துக்கோங்க. இதுக்கு இப்படிதான் பிசாசு தந்திரமாய் அநேக வாழ்க்கையில உள்ள போகுதான். சில நாளைக்கு முன்னால கேட்டுக்கொண்டேன், கல்யாணத்துக்கு முன்னால ஒரு வாரத்துக்கு முன்னால கல்யாணம் நின்றுச்சு. என்னையா அப்படின்னு கேட்டா, செல்போனை வந்து பார்த்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி பையன் வேண்டாம், இப்படி பிள்ளை வேண்டாம் அப்படின்ச்சு. கல்யாணம் புரிந்து கொள்ளுது. பிசாசு எப்படி கிரியை செய்யறான், ரொம்ப கவனம்.
இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற இந்த போனா இருக்கலாம், அல்லது நம்ம பேசுற பேச்சா இருக்கலாம், நம்ம சிந்தையா இருக்கலாம், எப்படி நம்ம பயன்படுத்துறோம், எதுக்கு பயன்படுத்துகிறோம்? பரிசுத்த குலைச்சல் வந்துருச்சு அப்படின்னா குரங்கு கதை தான் நம்ம கதை. சிம்சோன் அப்படிதான் மாறி போனார். சிம்சோனுடைய வாழ்க்கையை படிச்சு பார்த்தீங்கன்னா அவருடைய பிறப்பு ஆண்டவர் மாதிரியே இருந்துச்சு. ஆண்டவர் மாதிரியே வளர்க்கப்பட்டார். எல்லா காரியத்திலும் அப்படிதான் இருக்கிறார். ஆனா கடைசிக்கு என்னாரு? சுவர்ல கட்டி அவர் வேடிக்கை காட்ட வச்சார். வேடிக்கை போடலான இந்த குரங்கு மாதிரி தெருவில் வந்து வேடிக்கை காட்டிக்கிறார். அவனும் கர்த்தரை விட்டு விலகணும்னா, பசுத்த கர்த்தரான காரியத்துக்கு இடம் கொடுத்துட்டோம்னா பல நேரத்திலே நம்ம வேடிக்கை போடலாம் வாங்குவோம். பல பேருக்கு நம்ம தான் சிரிப்பு காட்டுறவங்களா இருக்கோம். நம்ம வாழ்க்கை நாசமா போகும். பொது வழியிலே கேட்கப்பட வேண்டியதாக. அவன் பரிசுத்தம் வந்து ரொம்ப 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 முக்கியம். பரிசுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. ஆனா பரிசுத்தம் இல்லைன்னா தேவனை தரிசிக்கவே முடியாது. கவனம். விசுவாசம் இல்லைன்னா தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. ஆனா பரிசுத்தம் இல்லைன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரு தேவனை தரிசிப்பதில்லை என்று சொல்லுது. பரிசுத்தம் எவ்வளவு முக்கியம்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். சும்மா அவங்க பேசுறாங்க, இவங்க பேசுறாங்க, அவங்க செஞ்சாங்க, நாங்க செஞ்சாங்க அதெல்லாம் இல்லை. ஏற்கனவே நான் ஒரு முறை சபையில் சொன்ன எனக்கு ஞாபகம் இருக்குது. திருமணத்து அன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கைப்பிடிச்சு கொடுக்கிற வரைக்கும் ஒரு ஆணும் இன்னும் கைப்பிடிக்கவே இல்லை. அதான் வேதம் போதிக்கிற சத்தியம். ஸ்திரீகளை தொடாமல் இருப்பது புருஷனுக்கு நல்லது போடுறது. ஸ்திரீகள் தான் திருமணம் ஆடவர். சரியா? அடுத்தவங்க தொடக்கூடாதுங்கிற ரொம்ப கவனமா இருக்கும். சில விஷயங்களிலே ரொம்ப எச்சரிக்கையான வருது. இன்னைக்கு நவீன காலத்துல வந்திருக்கிறோம். இந்த நவீன காலம் அப்படிங்கிறது எதெல்லாம் வேதம் பரிசுத்தம்னு சொல்லிச்சோ அதெல்லாம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி, எதெல்லாம் அசுத்தம்னு சொல்லுதோ அதெல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு. எச்சரிக்கை. இப்படிலாம் சொல்லும் போது கொஞ்சம் பேர் என்ன யோசிக்கிறோம்? நம்மளாம் பலவேவாதிகள் இல்ல, இப்படி விடுக்கணும், இப்படி விடுத்தக்கூடாது, இப்படி பேசணும், பேசக்கூடாதுன்னு சொன்னா இதெல்லாம் அந்த காலத்துல. இப்ப அப்படிலாம் இருக்க முடியுமா? பைபிள் எல்லா காலத்துக்கும் தான் சொல்லுது. கடந்த காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் சேர்ந்துதான் பைபிள் சொல்லுது. இந்த வேத வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சா நல்ல எதிர்காலம் இருக்கிறது, ஆசீர்வாதமான வாழ்க்கை. டாக்டர் சொல்றதை கேட்டா மாத்திரை சாப்பிட்டு வியாதியை தப்பி கொள்ளலாம். இல்ல இல்ல டாக்டர் நீங்க 1000 நாள் சொல்லுங்க, நான் ஏன் இஷ்டப்படிதான் சாப்பிடுவேன், ஏன் இஷ்டப்படிதான் இருப்பேன்னா சீக்கிரத்துல படி செய்ய வேண்டியதுதான். கவனம். நமக்கு எது தேவை? வேதத்தில் வாசிக்கிறோம். வாய்ப்பு நமக்கு முன்னால் இருக்குது. ஜீவனாலும் மரணமானாலும் ரெண்டுமே நாம அதிகாரத்தில் இருக்கிறது. நமக்கு முன்னால் தேவன் வச்சிருக்கிறார். நம்ம எதை தெரிந்து கொள்ள போறோம்னு யோசிச்சு வருது. நம்ம தெரிந்து கொள்கிறபடிதான் நம்முடைய எதிர்காலம் அமைய போகிறது. இதுல வந்து கர்த்தர் செய்வார்கள் இல்ல, புரிந்து கொள்ளுங்கள். இந்த காரியத்தில் தீர்மானிக்க வேண்டியது நம்ம தான் தீர்மானிக்கணும். தேவன் நமக்கு ஆவியானவரை கொடுத்திருக்கிறார், வேத வசனத்தை கொடுத்திருக்கிறார், சுய அறிவை கொடுத்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம எதை செலக்ட் பண்றோமோ, எதை சூஸ் பண்றோமோ அதுதான் நம்ம எதிர்காலம் வாழ்க்கையா இருக்கிறது. அவரை கவனமா இருக்க வேண்டும். யோசனை போல ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியதாக இருக்கிறார். அவர் வேலை போச்சு, அரண்மனை வாழ்க்கை போச்சு, வசதி போச்சு, கொஞ்சம் யோசிப்பாருங்க. அந்நிய தேசத்துல வந்து அடிமையாக தவிராங்க, சொந்த சகோதரனாலே வெறுப்பு ஒதுக்கப்பட்டவர். இவர் நேர்மையான வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னு அவருக்கு அங்க பாவம் வாங்கி உட்படவே இல்லை. அதை ஒதுக்கு தள்ளிவிட்டு அவர் ஓட ஆரம்பித்தார். ஆனாலும் அவர் பொய் கொண்டு சாப்பிடப்பட்டு சிறைச்சாலைக்கு போனார். கர்த்தர் அவரோடு இருந்தார். கர்த்தர் அவரை உயர்த்தி வச்சார். தேவனுக்காக பரிசுத்தமாக நின்று உபத்திரவப்படுகிற பிள்ளைகளை தேவன் பல மடங்கு உயர்த்துகிறார். கர்த்தருக்காக வைராக்கியமா நடக்கணும்னா
சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கணும். நவீன காலத்துல ஒரு பொய்யான உபதேசம் இருக்குது. ஆவியில சரியா இருந்தா போதும், சரீரத்தை தேவன் முக்கியப்படுத்துறது இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. ஆண்டவருக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் மூணுமே முக்கியம். எப்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாய் திருத்துவ தேவன் முக்கியமோ, இதே போல நம்ம சரீரம், நம்ம ஆவி, நம்ம ஆத்மா மூன்று முக்கியம். இந்த மூன்றையும் அசுசிப்படாம, தீர்க்கப்படாம, அசுத்தப்படாம பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அப்ப பரிசுத்த பிரச்சனையான ஒரு காரியம் நடக்கிற மாதிரி தெரிந்தா அந்த இடத்தை விட்டு என்ன செய்யலாம்? ஓடி போங்க. இதான் யோசேப்பு வாழ்க்கையில பார்க்கிறோம். அப்ப யோசேப்பை போல இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை நீங்கள் நான் எடுக்க வேண்டியதாக இருக்கிறோம். அடுத்த ஒரு தீர்மானம், இது ரூத் எடுத்த ஒரு தீர்மானம். முதல்ல நான் பார்த்தது பரிசுத்தத்துக்கு எடுத்த தீர்மானம். இப்ப ரெண்டாவது பார்க்க போறது, இது குடும்பத்துக்கு எடுத்த ஒரு தீர்மானம். இந்த தீர்மானத்தை எடுத்தது யார் அப்படின்னா ரூத். ரூத் ஒரு தீர்மானத்தை எடுத்தாங்க. என்ன தீர்மானம் எடுத்தாங்க? உன்னுடைய ஜனமே என்னுடைய ஜனம், உங்களுடைய தேவனே என்னுடைய தேவன். நீ எங்கிருந்து சாமி சென்று அடக்கமான போறீங்களோ அங்கதான் எனக்கு அடக்கணும். ஒன்னை விட்டு பிரியவே மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. இன்னைக்கு எப்படி தீர்மானம் எடுக்கிறோம்? நீங்க உடைய குடும்பங்கள் எப்படி இருக்கு? கல்யாணம் ஆகி வீட்டுக்குள்ள வரும்போது மருமக ஒரு அஜெண்டாவோட வர. என்ன அஜெண்டா? எப்படியாவது உள்ள நுழைஞ்சு விருந்து முடிவுக்குள்ள பேசி நாம நாம தனியா கொடுக்கணும், தனி குடித்தனம், அது வேற ஊருக்கு போயிடணும். இதுதான் எனக்கு தீர்மானம். ஆனா இங்க ஒரு மோவாபிய பெண்ணை பார்க்கிறோம். கர்த்தரை அறியாத ஒரு குடும்பத்திலிருந்து வந்த ஒரு பெண்ணை பார்க்கிறோம். அவன் சொல்றான், வாசிங்க 1:16-17. நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். எதுக்கு பேச வேண்டாம்? உன்னை விட்டு திரும்பி போவதை பத்தி பேச வேண்டாம். இன்னைக்கு மாமியார் மருமக பேச வேண்டாங்க. எதுக்கு? வேலை செய்ய சொன்னா நீங்க என்ன பேசாதீங்க, கீழ்படி சொன்னா என்ன பேசாதீங்க. நவீன காலத்து மருமகமா. ஆனா இங்க நகோமியை பார்த்து ரூத் சொல்றாங்க, உன்னை விட்டு பிரிந்து போவதை பத்தி என்ன பேசாத. கொஞ்சம் யோசிக்கணும். இப்ப நகோமி பெரிய பணக்காரி இல்ல, பெரிய செல்வ செழிப்பானவங்க இல்ல. இங்க பொழைக்க வந்த இடத்துல கணவனை இழந்து 2 மகனை இழந்தவன். சாப்பாடு கிடைக்கலன்னா அன்னைக்கு அங்க பெத்லகேம்ல இருந்து மோவாபுக்கு வந்தவன். இப்ப குடும்பத்தை இழந்துட்டா. இப்ப கேள்வி பண்ணா, பெத்லகேம்ல தாண்டி வந்தாங்க, சாப்பாடு கிடைக்க, ஆகாரம் கிடைக்கும் தெரிஞ்சவங்க திரும்ப கிளம்புறான். எல்லாருக்கும் இழந்தவனா கிளம்புறான். இப்போ அடுத்த மருமகனை கேட்டா அந்த மருமகன் சொல்றா, சரி நீங்க போயிட்டு வாங்க, நான் சொந்த பந்தத்தை போறேன்னு போயிட்டா. ஆனா ரூத் நான் போக மாட்டேன். அப்பதான் சொல்றா, இங்க இவன் போயிட்டா நீ போறாங்களே அப்படின்னா இல்ல, நான் போக மாட்டேன், நான் போவே முடியாது. நீ என்ன பேசாத, திரும்பி போறதை பத்தி என்ன பேசாத. அடுத்த வார்த்தை கவனிங்க, நீ போகும் இடத்திற்கு இவங்க இடத்துல தெரியுமா? கூட போயிருக்கலாம், எது தெரியும். ஆனா சொல்றேன், நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். அது குடிசையோ பெரிய வீடோ, நீ எந்த தங்குவே அவங்க தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன்,
சில தீர்மானங்கள் நமக்கு தேவை. எப்படி வசனத்துக்கு அடுத்த தீர்மானம் எடுக்கிறோமோ அதே போல குடும்பத்துல என்ன எடுக்கணும்? தீர்மானங்கள். என்ன தீர்மானம்? சில நேரங்களில் நமக்கு என்று தேவன் கொடுத்திருக்கிற உறவு முறைகளை கனப்படுத்தி மரியாதை செலுத்தி அவர் நடத்த வேண்டிய விதத்திலே நீங்கள் நானும் நடத்த. ஒரு இடத்துல கேள்விப்பட்டேன், கல்யாணம் ஆகி பொண்ணு மாப்பிள்ளை வந்திருக்காங்க, போதகர் ஜோபன் அவர் கல்யாணம் எடுத்து வச்சார். கொஞ்ச நாள் கழிச்சு கணவனுக்கு மனைவி கிடந்து சண்டை, சில மாசத்துக்கு கழிச்சு சண்டை வரும்போது மாப்பிள்ளை சொன்னார், லாஸ்ட் அன்னைக்கே சொன்னாங்கல்ல அப்படின்னு. உடனே இந்த அம்மா சொல்றது அவன் ஏன்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்கல்ல, நான் உடனே கிட்ட ஆரம்பிச்சாரு. இப்போ கல்யாணத்துக்கு பார்த்து 2 பேரும் ஒரு நாள் சமாதானம் இருக்கும் போது என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த அம்மா இந்த அவர் சொல்லிட்டாரு, உனக்கு வேற பிள்ளையே கிடைக்கலையாகும், இந்த பிள்ளைய போய் கட்டிட்டு வந்து என்ன சொன்னாரு, யார்கிட்டயே மாப்பிள்ளை. அந்த பிள்ளை சொல்லிட்டாரு, உனக்கு ஒரு ஆளே கிடைக்காம இவ்வளவு நாள் காத்துறது, இவனை போய் கட்ட போறேன்னு சொன்னாரா. சொன்னதுக்காக இந்த பக்கம் வாசிச்சேன். 2 பேரும் சண்டை எடுத்து விட்டாரு. அப்ப இவர் மனசுல என்ன ஓடிட்டு இருக்கு? இந்த பிள்ளை எனக்கு தகுதியானவே இல்லை. இப்ப அவ மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? இந்த ஆள் நமக்கு தகுதியானவே இல்லை, சமமானவே இல்லை. இதுதான் பிரச்சனை காரணம். விலையை போட்டது யாரு? சாத்தான் இல்லைங்க, பெந்த கொசம் போத கோயில் கட்டி பெந்த கொசம் போத புரிஞ்சுக்கோங்க. இப்படிதான் அவருடைய வாழ்க்கையை யாரே கெடுக்கிறார்? போதகர்கள் கிறிஸ்தவர்களே கெடுக்கிறார். நம்ம யாரையுமே விசாச பத்தி பேசிட்டு இருக்கோம். கவனம். குடும்ப உறவை சிதைப்பதற்கு கணவன் மனைவியோ மாமனாரோ மாமியாரோ குடும்ப உறவை சிதைப்பதற்கு யாரையும் அனுமதிக்க கூடாது. புரிஞ்சவங்க அதை சொல்லுங்க. நம்ம குடும்பத்தை பத்தி நமக்கு தான் தெரியும், அடுத்த சொல்ல வேண்டியது. மாமியார் மருமோட பேச முடியல, மாமியாரோட பேச முடியல, குடும்பத்துல தான் ஓடிக்கிட்டு இருக்கும். பல குடும்பங்கள்ல ஓடுது. ஆண்கள் வேற ஒருத்தர் போயிடுவாங்க, ஒரு பிரச்சனையாச்சு நமக்கு என்ன அப்படின்னு போயிடுவாங்க. ஆனா பெண்கள் விஷயத்துல அப்படி இல்லை. பயங்கரமான போராட்டங்கள் பல இடங்கள் நடக்குதுன்னு பார்க்கணும். காரணம் என்னது? யார் சொல்லி கேட்க மனசுல வச்சுக்கிறது. அவங்க ரூத்து ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க, ஒண்ணுமே இல்லாத மாமியார், ஆனா அந்த மாமியார் தான் பணிவிட செய்யறேன், அந்த மாமியாரோட தான் இருப்பேன். அவர் சொல்ற வார்த்தை, நீ மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கப்படுகிறது. மரணமே அல்லாமல் வேறொன்று உங்க வீட்டில் பிரித்தார். அடுத்த வார்த்தை கவனிங்க, கர்த்தர் அதுக்கு சரியாகவும் அதுக்கு அதிகமாகவும் எடுத்து சேர்க்கணுமே. இப்படி மருமகளை உலகத்துல கண்டுபிடிக்க முடியுமா? இல்ல பழைய ஏற்பாட்டு காலத்துல மோவாபிய பெண் சொல்ற வார்த்தை இது. புதிய ஏற்பாட்டு காலத்துல பெந்தகோஸ்துல அன்னிபாசை பேசி நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், வரம் பெற்றிருக்கிறேன், தரிசனத்தை பார்க்கிறேன், டெய்லி ஏசுராஜை பேசிருக்கிறேன் என்ற மர்மமாக இந்த வசனத்துக்கு பக்கத்தோட வர முடியும். அன்னைக்கு ஒருத்தர் கேட்கிறேன், உங்க மருமகன் எப்படி இருக்கு? ஐயா டெய்லி வீட்டு சமூகத்தையா சிறுக்கு வசதி விடுறாயா? ரைட்டு. உங்க மருமகன் எப்படி இருக்கு? எப்படி இருந்து போறாயா? என்ன செய்ய? பேச 6 மாசம் ஆச்சு. சாப்பாடு நான் தனியா சமைக்கிறேன். எந்த மருமகன்? கண்ணியவாத பேசி சிறுக்கு சொல்ற மருமகன். எங்க ஊர்ல சொல்லுவான், ஊருக்கெல்லாம் சோசி சொல்ற பள்ளி புல்சரி பாளையம் சேர்த்து பல்லாறு வந்துச்சா அப்படின்னு புரியுதா? இது என்ன செய்யுது? கெவலிப்பாங்க பள்ளி, அது கிழிச்சு சத்தம் போடணும். சத்தம் போட சொல்லுவாங்க, நீ கிடந்த பள்ளி இருக்கிறதுப்பா, இங்கிட்டு சொல்லுவோம் அங்கிட்டு சொல்லுவோம், அதுக்கு போகக்கூடாது அப்படின்னு. ஊருக்குள்ள என்ன சொல்றது? பள்ளி புத்தி சொல்லணும். ஆனா புரிஞ்சது பாடல் என்ன செய்யாது, அது செத்துங்க. ஊருக்கெல்லாம் இருக்கு தான் தாங்க செய்யாம செத்துங்க. இப்படிதான் ஊருக்கெல்லாம் தரிசனா, குடும்பத்துல என்னது இல்லை, சொந்த பந்தங்களோட உறவு முறை
வேலைக்கு போறோம், படிக்க போறோம், அதெல்லாம் வேற விஷயம். ஆனா உள்ளூர்ல இருந்துட்டு நான் கடைபிடித்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்றோம்னா அது வேதத்துப்படியான முறையே இல்லை. வேதத்துப்படியான முறையே கல்யாண வீடுகள்ல பசைக்கு போல சொல்லிருக்கவங்க தெரியும். வேதம் போதிக்கிறது பெற்றோர்கள் பார்வையில் அவங்க இருக்கணும். அதுதான் வேதத்துடைய அடிப்படை உபதேசமே. நம்ம எப்படி இருக்கிறோம் புரிந்துக்கணும். நம்ம குடும்ப உறவுகளே நம்ம சரிப்படுத்திக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறோம். சரிப்படுத்திக்கிறோம். ரூத் வந்து மருமகளுக்குரியது. நகைமை குறித்து பேசுறா, நிறைய பேசுறாங்க. 3 நாள் தியானம் இல்ல. சில மருமகமான சொன்ன குற்றச்சாட்டே இல்லைங்களா, எங்க மாமியார் மருமகமாரியே நடத்துற எதிரி மாதிரி நடத்துறாங்க இல்ல. அது இன்னொரு வகையான இன்னொரு நாள் பார்ப்போம். அவங்களும் சேர்ந்து இருக்கணும். ஆனால் குடும்பத்துல அமைப்பு சென்று போவதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்கவே கூடாது. அப்போ பரிசுத்தத்துக்கு எடுத்து ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். இரண்டாவது பார்க்கிறோம், குடும்ப உறவுமுறையை எடுத்து ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியதாக இருக்கிறோம். அடுத்ததாக சொல்றோம், நம்ம எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம் என்ன அப்படின்னா, நஷ்டங்கள் வந்தாலும் சரி நம்ம சில தீர்மானம் எடுக்கிறதுக்காக இருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ரோஜா படுகை அல்ல. பல நேரத்திலே போராட்டங்களை சந்திக்கிறோம், பிரச்சனைகளை சந்திக்கிறோம், நெருக்கங்களை சந்திக்கிறோம். ஆனா அவை எல்லாவற்றிலிருந்தும் தேவன் நம்மை ஜெயிக்க பண்ணுகிறார், தேவன் நம்மை உயர்த்துகிறார், தேவன் நம்மை வாழ்விக்கிறார். எல்லா பிரச்சனையும் வரலாம், போராட்டங்கள் வரலாம். ஆனா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறபடினாலே அவர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். இந்த போராட்டங்களும் இந்த நஷ்டங்களும் வரும்போது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் அதான் முக்கியம். இங்கே நஷ்டம் வரும்போது ஒரு 3 பேர் தீர்மானம் எடுக்கிறாங்க. அதை இப்போ நம்ம பார்க்க போறோம். முதலாவது யோபு 13ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. யோபு 13ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கேன். எப்போ சொன்னாரு? பிள்ளைகள் இருந்தார், சொத்துக்களை இருந்தார், சுகத்தை இருந்தார், மனைவியும் சிநேகமாக இருந்து திட்டுறாங்க, பழிக்கிறாங்க, குறை சொல்றாங்க. அந்த சூழ்நிலையிலே இங்க யோபு சொல்றாரு, நஷ்டம் அடைஞ்சிட்டேன், இழப்பு வந்துருச்சு. ஆனாலும் அவர் சொல்றாரு, என்னை அவர் கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை இருக்கு. அப்புறம் நஷ்டங்களும் இழப்புகளும் வரும்போது, வேதனைகளும் துக்கங்களும் வரும்போது, கண்ணீரும் கவலையும் வரும்போது ஆண்டவர்களுக்கு ஒதுங்கிடாம இந்த யோபுவை போல ஒரு தீர்மானம் எடுக்கணும். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கை. நம்பிக்கை யார் மேல வைக்கணும்? கர்த்தர். எல்லாரும் நமக்கு சாதகமா இருக்கும்போது ஆண்டவர் சோத்திரம் பண்ணிடலாம். ஆனா எல்லாரும் நமக்கு எதிராக இருக்கும்போது, நஷ்டமாகும் போது, நம்ம ஜெபம் கேட்கப்படாத போதும் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் மேல நம்பிக்கை இருக்கும். நஷ்டம் வந்துருச்சு, போராட்டம் வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சுங்கிறதுனால ஒதுங்கிடக்கூடாது. ஆண்டவர் என்ன செஞ்சா, ஏன் கர்த்தர் அமைதியா இருந்தா என்று ஒதுங்கி ஓடிடக்கூடாது. மாறாக சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் என்னாச்சு யோசிச்சு பாருங்க. பிள்ளைகளே இருக்காங்க, எல்லா சொத்துக்களும் போச்சு, சரீரத்திலே சுகவீனம் வந்துருச்சு, உடம்பெல்லாம் பருக்கள் ஆயிடுச்சு, மனைவி திட்டுறாங்க, சிறையிலமாக திட்டுறாங்க. இவன் சொல்றாரு, அவர் என்ன கொண்டு போட்டா கூட என் கர்த்தர் மேல நம்பிக்கை. எந்த தீர்மானம் நீங்க நம்ம என்ன செய்யறோம்? நினைச்சது நடக்கலன்னா என்ன ஆண்டவர் அவர் என்ன செஞ்சார்? என் ஜபத்துக்கு யாரும் அதுல இல்லை. நீதிமான், விசுவாசம் உள்ளவன், பரிசுத்தவான், அந்த சந்ததியிலேயே கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்த சில மனிதர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேதனுடைய தான் கடந்து போனாங்க, நெருக்கத்தோட கடந்து போயிருக்காங்க. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். ஆனாலும் நம்பிக்கை என்னது? கர்த்தர் மேல. இப்படி யாரெல்லாம் நஷ்டங்கள், வேதனைகள், இழப்புகள், வியாதிகள் மத்தியிலையும் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தாங்களோ அவர்கள் இழந்ததை எல்லாம் கர்த்தர் திருப்பி கொடுத்திருக்கிறார். அவர் திருப்பி கொடுத்தது மாத்திரமல்ல, 2 மடங்கு அவர் ஆசீர்வதித்தார். யோபு சொல்றார்,
விசுவாசம், இதுதான் நம்பிக்கை, இதுதான் தீர்மானம். இந்த தீர்மானத்தை அவர் உறுதியா இருந்ததுனாலதான் கர்த்தர் எல்லாத்தையும் 2 மடங்காக கர்த்தர் திருப்பி கொடுத்தார். அப்ப இன்னைக்கு நஷ்டங்கள், வேதனைகள், இழப்புகள் வரும்போது சோர்ந்து போயிடாம கர்த்தர் மேல நம்பிக்கை வரும். அவர் போதும், அவர் நம்ம கூட இருக்கிறார், அவர் நம்ம தேவைகளை சந்திப்பார். அவர் ஒருபோதும் தீமைகளை நமக்கு அனுமதிக்கிற ஆண்டவே இல்லை. அவர் நம்ம சரியாய் சமையாய் நடத்துவார். அந்த உணர்வோடு கூட கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கையா இருக்கிறவங்க நம்ம இருக்கணும். சரியா? சரி, அடுத்து பாத்தீங்கன்னா இதே நஷ்டங்கள் வழியாக கடந்து போன ஒரு மனுஷன் ஆபகு. அவர் சொல்றாரு, ஆபகு 3ஆம் அதிகாரம் 17-18 வாசம். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும் அவர் சொல்ற எல்லாத்தையும் இழந்துட்டு அவர் பேசுறாரு. இவர் சொல்றாரு, அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு எது சொத்தோ எது சம்பாத்தியமோ அதெல்லாம் சொல்லிட்டாரு. ஆடு மாடு, அப்புறம் திராட்சை செடி, ஒளிவ எண்ணெய் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இது எல்லாமே போனா கூட நான் கர்த்தருக்குள்ளதான் மகிழ்ச்சியா. அவர் சொன்னார் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருப்பேன். இவர் சொன்னாரு கர்த்தருக்குள்ள வெறும் நம்பிக்கை இல்லையா, மகிழ்ச்சியா இருப்பேன். ஒருபடி மேல போய் பேசுறேன். எதை இழந்திருந்தாலும் என்ன நஷ்டம் வந்தாலும் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருப்பேன். எனக்கு ஒன்று மாட்டாலும் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன்னு சொன்னது யோபு. இப்ப ஆபமுக்கு அதுலயும் மேல சொன்னாரு, வெறும் நம்பிக்கை இல்லை, அவருக்குள்ள மகிழ்ச்சியா தான். என்ன நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் எனக்கு ஒருபோதும் தீமை செய்வார். அவர் தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற கர்த்தர். அதனால நான் அவர் மேல அவருக்குள்ள சந்தோஷமா, அவருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கும். நம்ம எப்படி இருக்கிறோம்? சில பேர் கோபப்பட மாட்டோம், வருத்தப்பட மாட்டோம், ஆனா மகிழ்ச்சியா இருக்க மாட்டோம். அப்படிதானே? சமீபத்தில் நம்ம ஊர்ல உள்ள ஒரு முக்கியமான தலைவர் ஒரு பேட்டி கொடுக்கிறார். அந்நிய தேசத்துல நிறைய கேள்வி கேட்டாங்க. சித்தா அவருக்கு பதில் சொன்னார். அவங்க ஊட ஒரு கேள்வி கேட்டாங்க. கேட்ட உடனே முகம் நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, இன்ஜின் இந்த முகம் போல அந்த மாதிரி சுருங்கிடுச்சு. அது வரைக்கும் எல்லா பள்ளையும் காட்டினாரு, விரிச்சு காட்டினாரு, ஊட்டார் மந்தமா கேட்டாரு. இந்த கேள்வி கேட்ட உடனே டக்கு வச்சு முகம் சுருங்கி ஒரு மாறிடுச்சு. ஏன்னா எவ்வளவு மகிழ்ச்சி சொல்ல முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? இருந்த மகிழ்ச்சியெல்லாம் காணும். ஆனா வேதம் சொல்கிறது, தேவன் கொடுக்கிற சமாதானம் இருக்கு, அதை ஒருவனும் கொடுக்க முடியாதா, ஒருவனும் எடுக்கவும் முடியாது. தெய்வீக சமாதானம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா, தெய்வீக மகிழ்ச்சி நமக்குள்ள இருந்துச்சுன்னா, எந்த கஷ்டத்திலையும் நம்ம ஆண்டவரோட சந்தோஷமா இருக்கும். பட்டினி கிடந்தா கூட கர்த்தர் ஒரு காரணமா தான் பட்டி போட்டு பாருயா அப்படிங்கிற விசுவாசம் நமக்கு தேவை. புரியுதா புரியலையா? சண்டே கிளாஸ்ல ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு சண்டே கிளாஸ் முடிஞ்ச உடனே அந்த கதையில சொல்ல கேட்டிருக்கேன். ஒரு சின்ன தம்பி பள்ளிக்கூடத்துக்கு சாப்பாடு கொண்டு போனாங்க. ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பம். டிஃபன் பாக்ஸ் சாப்பாடு கொண்டு போயிருக்கான். எல்லாரும் போய் ஒரு மரத்துக்கு உட்காந்து சாப்பிடுவாங்களா, சாப்பிட்டு பக்கத்தில் இருக்கிற டேபிள் போய் கையை கழுவுவாங்களா. அன்னைக்கு போய் உட்காந்துருக்காங்க. இவன் ஆண்டவர் அறிஞ்ச பையன், சண்டே கிளாஸுக்கு போகிற பையன். வணக்கம் போல டிஃபன் பாக்ஸை திறந்து வச்சுட்டு ஆண்டவர் சோதனை பண்ணி ஜெபம் பண்ணானா. கவனிங்க, சாப்பிடும் போது என்ன செய்யணும்? ஆமா, மற்ற நேரத்தில் ஜெபம் பண்ணாலும் பண்ணா கூட கண்டிப்பா எப்ப ஜெபம் பண்ணணும்? ஆண்டவர் ரெண்டு செலுத்தி மற்றவர்களுக்காக ஆண்டவர் ஆதாரம் கூடி கண்டிப்பா என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அப்படி கேட்டுருக்கான் சண்டே கிளாஸ்ல. அதனால கண்ணத்தை மூடிக்கிட்டு பாத்திரத்தை சாப்பாடு வச்சு, ஆண்டவரே சாப்பாடுக்காக நன்றிப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டான். கண்ணத்திலிருந்து பார்த்தா மேல இருந்து காக்கா எச்சம் போட்டுருச்சு. இதுல தேர்தல் வச்சு சாப்பாடு எல்லாரும் கேள்வி பண்ணாங்களா? ஜெபம் பண்ணிக்க, நீ சாப்பாடு கெடுதல் வச்சுக்கிற, சாப்பாடுக்கே எச்சம் போட்டு போயிடுச்சு அப்படின்னு கையை தண்ணி சிரிச்சாங்கன்னா, இவன் எந்திரிச்சு அந்த டிஃபன் பாக்ஸை கொண்டு போய் கீழே தட்டிட்டு அதை கழுவி எடுத்துட்டு ரூம் போய் கிளாஸுக்கு போகிறோம். இப்போ கிளம்பிட்டான். ஏதோ சாப்பாடு இல்லை, பட்டி தான் இன்னைக்கு. எல்லாரும் சிரிக்கிறாங்க. பார்த்தியா, நாங்களாம் ஜெபம் பண்ணலை, நாங்கள் நல்லா சாப்பிட்றோம், ஜெபம் பண்ணுறேன் பட்டி எடுடா அப்படின்னு.
இவன் கிளாஸுக்கு வந்து போறானா இவங்க அம்மா ஓடியே வந்தான். என்ன அப்படின்னா எங்க பையனுக்கு சாப்பிட்டானா என்ன எதுக்கு ஓடி வருது? என்னடா சொல்லிச்சான், நான் இப்பதான் பானை திறந்து பார்த்தேன், உள்ள ஒரு பெரிய பள்ளி செஞ்சு கிடந்துச்சு, அந்த சாப்பாடை அவனுக்கு கொடுத்து விட்டேன், அந்த சாப்பாடை அவன் சாப்பிட்டுருந்தாங்க, அது விஷம், அதோட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல வந்தேன். அவன் அம்மா வரதுக்குள்ள இங்க என்ன நடந்துச்சு, காக்கா வந்து சொல்லிட்டு போயிடுச்சு. இப்ப அவன் சாப்பிடாதனால என்ன அவன் தப்பிச்சான். தீமை நடந்தா கூட கர்த்தர் காரணத்தோடு தான், தாமதப்படுத்தினா கூட ஒரு காரணத்தோடு தான் கர்த்தர் தாமதம். சில நேரங்கள் நம்ம அங்கீகரிக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. நம்ம யோசிக்கிறோம், ஏன் இந்த நஷ்டம் வருது, ஏன் இந்த தீமை வருது, நம்ம யோசிக்கிறோம். ஆனா தேவன் ஒருபோதும் தீமை செய்கிற ஆண்டவர். என்ன நடந்தாலும் சரி கர்த்தருக்கு உள்ளாக மகிழ்ச்சியா இருக்க கற்றுக்கணும். ஆண்டவர் எது செஞ்சாலும் சரியா செய்வாங்க, அந்த மனப்பக்குவம் நமக்கு. என்ன நடந்தாலும் சரி தேவன் ஒரு நோக்கத்தோட தான் செய்வார். நம்ம பார்வையிலே, உலகத்தார் பார்வையிலே அது தீமையா இருக்கலாம், நஷ்டமா இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய பார்வையில நமக்கு ஒருபோதும் தீமை அனுபவப்படுறது இல்லை, தேவன் கஷ்டத்தை அனுபவிக்க போறது இல்லை. அன்றைக்கு ஆண்டவரத்துல ஆண்டவர் கடந்து போயிட்டு இருந்தார். அங்க தாய்மொழியை வயிற்றிலே பிறந்த நாள் கொண்டு பார்வை இல்லாத ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார். அவரை காட்டி கேட்கிறாங்க, இது இவன் செய்த பாவமா இவன் பெற்றோர் செய்த பாவமான்னு. இது இவன் செய்த பாவம் அல்ல, பெற்றோர் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய நாம மையப்படும்படிதான் இதெல்லாம் நடந்துச்சு. தீமை வந்தா கூட கர்த்தர் அதை நன்மையாக மாறப்படுகிற கர்த்தர். அப்ப இது நடந்துருச்சு, கர்த்தர் அதை மாற்றும் போது தேவன் நாம உயர்த்தப்படும். தீமைகள் நன்மையாக மாறும்போது கர்த்தருடைய நாம உயர்த்த சாட்சி இருந்தால் கர்த்தர் நமக்கு செய்வது எல்லாமே, அனுமதிக்கிறது எல்லாமே நன்மைகள் தான் செய்வார். தேவன் ஒருபோதும் தீமை செய்வது. அப்ப நஷ்டங்கள், இழப்புகள் வரும்போது, சேதங்கள் வரும்போது, துக்கங்கள் வரும்போது யோபு கர்த்தர் மேல நம்பிக்கையாக இருந்தார். யாரும் வாசிக்கிறோம், நான் கர்த்தருக்கு உள் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அவர் கர்த்தர் மேல நம்பிக்கையாக இருந்தார், ஒரு கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இதே வசனம் மூணாவது ஒரு ஆள் நம்ம எல்லாம் தெரிஞ்சவர் தாவீது. 46ஆம் சங்கீதம் முதல் 3 வசனங்களே வாசிக்கிறோம். 46ஆம் சங்கீதம் முதல் 3 வசனங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதில் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அது பெருக்கினாலும் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம். தாவீது சொல்றார், எப்போ அவர் சொல்றார், இயற்கை எனக்கு எதிராக மாறினாங்க, சுனாமி வந்தாலும் பெருவெள்ளம் அடித்தாலும் என்ன நடந்தாலும் சொல்லுங்க, நம்ம எல்லாரும் தாவீது மட்டும் அவர் கூட்டம் இருக்கு, ஒரு கூட்டத்தை சேர்த்து வச்சிருக்காரு. நம்ம சேர்த்து வச்சு கூட்டம் எப்படி கூட்டம் யோசிப்பாங்க. தாவீது சேர்த்து கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம், என்ன நடந்தாலும் சொல்லுங்க நாம பயப்பட மாட்டோம். அவர் வந்து அழகா சொல்றாரு, பூமியே நடமாட்டாலும் தெரியும், சமுத்திரத்தினுடைய ஜலங்கள் கொந்தளிச்சாலும் தெரியும், சுனாமி வந்தாலும் தெரியும், நாம பயப்பட மாட்டோம். ஏன் முதல்ல சொல்றார், கர்த்தரை மட்டும் அடைக்கலமாக இருக்கிறார், அவர் எங்க கூட இருக்கிறார், ஆண்டவர் எங்க கூட இருக்கிறாங்க. என்ன தீமை வந்தாலும், என்ன நஷ்டம் வந்தாலும் நாம பயப்பட மாட்டோம். வேத வசனம் சொல்லுது, கர்த்தர் சொல்றாரு, பூமி நிலமா இருந்தாலும் சரி நான் பயப்படணும். எவ்வளவு நஷ்டம், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நாம் பயப்படணும். இதுதான் ஆண்டவர்களுக்கு இருக்கிற அடையாளம். திடீர்னு ஒரு திகிலான செய்தி வந்தா கூட கர்த்தர் இருக்காருங்க, அவர் பார்த்துக்கிறார். நம்ம நம்பிக்கையெல்லாம் இங்கதான் கர்த்தர். கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு அவருக்குள்ள நம்ம மகிழ்ச்சியா இருந்தோம்னா நம்ம எதை குறித்து பயன்படுத்த, என்ன நடந்தாலும் சரி கர்த்தர் பொறுத்துக்கணும். கர்த்தர் பொறுத்து அவர் 3 காரியத்தை பார்த்துக்கிறோம். முதல் தீர்மானம் என்ன தீர்மானம் எடுக்கணும், பரிசுத்தத்தை எடுத்துக்கணும். பரிசுத்த குறைச்சலான ஒரு காரியம் நடக்கும்னா அந்த இடத்துக்கு ஓடுவதற்கு தயங்கக்கூடாது. 2வது தீர்மானம் எடுக்கணும், குடும்ப உறவுகளை பேணுகிறவர்களாக இருக்கணும். மறுபக்கமாக மாமியார் என்ன செய்யலாம், நேசிக்கணும், அவங்க கூட இருக்கணும், அவங்க உதவிகளை செய்யணும், அவங்களை பின்பற்றணும். 3வது பார்த்துக்கிறோம், நஷ்டங்கள், இழப்புகள், கஷ்டங்கள் வந்தால் கூட
நம்பிக்கையா இருந்து கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருந்து ஒருபோதும் பயப்படாதவர்களாக நாம் இருக்கணும். ஜோமனமா இருக்கிற எல்லாரும் எழுதிருக்கோம். கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். அந்த தேவன் நம்மளோடு பேசியிருக்கிறார். நம்ம எடுக்க வேண்டிய 3 தீர்மானங்களை குறித்து பார்த்திருக்கிறோம். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது அதை ஆராய்ச்சி பார்க்கணுமா? பரிசுத்தத்துக்கு எதிரான காரியங்கள் நம்ம சுற்றி நடக்குதா? நம்ம எல்லாமே ஆராய்ச்சி பார்ப்போம். நம்ம யாரோட பேசுகிறோம், எங்கே இருக்கிறோம், எங்கே வேலை செய்கிறோம், எங்கே படிக்கிறோம், எங்கே போகிறோம் வாரோம், எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. எங்கேயாவது பரிசுத்த குறைச்சான காரியம் நடக்கிற மாதிரி தெரிஞ்சா அந்த இடத்துல விலக வேண்டியதாக, எங்கேயாவது நம்ம தீட்டுப்படுத்த சொல்ல வருமானு தெரிஞ்சா அந்த இடத்தை விட்டு ஓட வேண்டியதாக இருக்கிறோம். அதனால ஒரு இலவச வச்சா கூட பரவாயில்லை, அரமண வாழ்வும் அதிகாரமும் அந்தஸ்து போனா கூட பரவாயில்லை, பொய்க்குற்றம் சாட்டப்பட்டா கூட பரவாயில்லை, சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டியதாக நீங்கள் இருக்கிறோம். நம்மளுடைய குடும்ப உறவு ரொம்ப 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 முக்கியம். நம்ம எப்படி இருக்கிறோம் யோசிப்பாங்க. ரூத்தை போல எல்லாவற்றையும் இழந்து நான் நகோமி அல்ல, நான் மாறான்னு சொன்ன ஒரு மாமியாரை பின்தொடர்ந்து வருகிற ஒரு ரூத்தை போல நம்ம இருக்க முடியுமா? கொஞ்சம் ஆராய்ச்சி பார்ப்போம். சில பேரால் அது முடியாதுன்னா ஆர்வத்துக்கு பாடவே பலம் தாங்கப்பா, பலத்தை தாங்க, என் வசனத்துக்கு முடி மாறணும், நாங்கள் ரூத்தை போல மாறணும்ப்பா. எங்க சந்ததியிலே இயேசுவான பரிசுத்த பிள்ளைகள் உருவாக்குறாங்களோ அதுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், விட்டு கொடுப்போமா? 3ஆவதா, கஷ்டங்களும் நஷ்டங்களும் இழப்புகளும் வந்திருந்தாலும் கூட வேதம் சொல்கிறது யோபு கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தா, ஆதம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருந்தா, தாவீது நான் பயப்படவே மாட்டோம். எதையெல்லாம் இழந்திருக்கோமோ அதையெல்லாம் கர்த்தர் நமக்கு திருப்பி தர முடியும். கர்த்தர் ரெண்டுதலையாய் தேவன் நமக்கு திருப்பி தருவார். நம்ம எதை இழந்தோமோ அதை கர்த்தர் 2 மடங்காய் தேவன் திருப்பி தருவார். ஆனா எப்போ அப்படின்னா இழப்புகள், நஷ்டங்கள், வேதனைகள், பிரிவுகள் வந்தபோது அதை பொருட்படுத்தாம கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்து கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருந்து யார் பயப்படாம இருக்காங்களோ அவங்களுக்கு தான் எல்லாத்தையும் தேவன் திருப்பி கொடுக்கிறார். தேவன் இன்றைக்கு திருப்பி கொடுக்கிற கர்த்தர் நமக்கு ஆண்டவர் திருப்பி தருவார். ரூத்துடைய சந்ததியிலே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் உண்டாச்சு. நமக்கு தேவன் அதை செய்ய முடியும். இழந்தவற்றை 2 மடங்காக யோபு திருப்பி கொடுத்ததால தேவன் நமக்கு எல்லாத்தையும் திருப்பி தர முடியும். அவருடைய கரத்தை திருப்பி கொடுக்குமா? இப்படிப்பட்ட தீர்மானம் எடுக்க எனக்கு செய்ய ஆண்டவரே கத்திட்ட கேட்போமா? பரிசுத்துக்கு எடுத்த காரியங்களையும் குடும்பத்துக்கு எடுத்த காரியங்களையும் கஷ்டங்களோ நஷ்டங்களோ நெருக்கங்களோ இழப்புகள் வரும்போதும் நம்ம எடுக்க வேண்டிய தீர்மானத்தை எடுக்க தேவ